ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து அவர் அந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்காம போய் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இந்த மைல்கல்ல போய் மோதுவாரு. அந்த மைல்கல்ல வந்து ஸ்ரீ வைகுண்டம், அது நீங்க வச்ச கல்லு தானே சார்? அது வச்ச கல் தான் சார். நான் அப்படி நினைச்சுக்கிறேன். ஸ்ரீ வைகுண்டம்னா சொர்க்கம், கல்லுல கூட ஒரு குருவிடியா பாவம். அதெல்லாம் இப்ப பார்த்தா கொஞ்சம் கிளிஷேவா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி அவரை ஆஸ்பத்திரி கூட்டு வருவாங்க. அப்போ வந்து ரொம்ப பதட்டப்பட்டே இருப்பாரு, என்னை எப்படியா காப்பாத்துங்க, என்னோட உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டாக்டர் அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க, என் உயிர் போயிடக்கூடாதுன்னு. அது என்ன லாஜிக் சார்? எதனால அந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கேன், நான் நினைச்சிட்டு இருந்தது, எனக்கு யாரும் சொல்லல. அதை காத்துல தான் நம்ம உயிர் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். மூச்சு காத்துன்னு ஒன்று சொல்றோம்ல, படிச்சு சயின்ஸ் ஆராயெல்லாம் இல்லை, சும்மா பொதுவாக சொல்றேன். மூச்சு காத்து அது நின்றுச்சுன்னா உயிர் போச்சுன்றோம். சரி, அந்த உயிரை வந்து இந்த வழியா போயிடுமே, அது சும்மா ஒருத்தனுக்கு வந்து தன்னை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி, அதாவது பாதுகாக்க முடியாது உயிரை, ஆனா அவனுக்கு அந்த வாழணுங்கிற ஆசை எவ்வளவு தூரம் இருக்கு, கனவு அது அவனுக்கு. எனக்கு அந்த படத்திலேயே ரொம்ப பிடிச்ச சீனு, எவ்வளோ எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப அந்த சுடுகாட்டில் கலா பண்ணிட்டு பேசுவான்ல ஒருத்தன். ஆமா, வாழ்க்கையில் வந்து எனக்கு இந்த உலகத்தில் வாழணுன்ற ரொம்ப ஆசையா, என்ன மாதிரி அம்மா தங்கச்சி நல்ல நண்பர்கள், அதிகாலையில் தியானம் பண்ணுறது, ஹாப்பி நியூ இயர் பண்ணுறது, நல்ல விரும்பின பொண்ணு, நான் அந்த வாழ்கிற இந்த பூமியே சொர்க்கமாக தான் நினைக்கிறேன், எனக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் நேசித்தான் பார்த்தீங்களா. அவனுக்கு அந்த உலகம் வந்து இல்லைன்னு சொல்லி ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறப்ப அவனால் தாங்கிக்க முடியாதுல்ல அதை.